தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27, 28 உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 27வது வாக்கியம். அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அன்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு வழியாக அவருடைய தாய்க்கு அங்கே மகிமை கடந்து வருகிறது, அங்கே பாராட்டு கடந்து வருகிறது. அப்படி என்றால் பிள்ளைகள் வழியாக பெற்றோர்கள் அங்கு சந்தோஷம் அடைவதும் பெற்றோர்கள் பாராட்டு பெறுவதும் பார்க்கின்றோம். நீங்களும் நானும் இதில் பிள்ளைகளாக இருக்கின்றோம். நமக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய பெற்றோர்களை நாம் பாராட்டி இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கை வழியாக, நம்முடைய பேச்சு வழியாக, நம்முடைய செயல்பாடு வழியாக மற்றவர்கள் நம்முடைய பெற்றோரை பாராட்டி இருக்கிறார்களா அல்லது இகழ்ந்து இருக்கிறார்களா? நீயும் நானும் காரணமாக நம்முடைய பெற்றோர்கள் வேதனைப்பட்டு இருக்கிறார்களா அல்லது சந்தோஷம் அடைந்திருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஓரோ பேச்சு, இயேசுடைய ஓரோ பேச்சும் ஓரோ செயல்பாடும் அங்கு அன்னை மரியாளை உயர்த்தி இருக்கின்றது. அன்னை மரியாளை பாராட்டத்தக்கக்கூடியது போயிருக்கிறது. மக்கள் பாராட்டுகிறார்கள். இதோ இப்பேற்பட்ட ஒரு மகனை நீ பெற்றெடுத்த, நீ பேறு பெற்றவள் என்று மரியாளை பாராட்டுவதை நாம் பார்க்கின்றோம். பெற்றவர்களை பாராட்டுவதை பார்க்கின்றோம். ஆனால் உன்னையும் என்னையும் பெற்றெடுத்த அந்த தாய், உன்னையும் என்னையும் பெற்றெடுத்த நம்முடைய தாய், அந்த தாயானவள் மற்றவர்கள் அந்த தாயை பாராட்டுகிறார்களா அல்லது வேதனைப்படுத்துகிறார்களா? இப்படி ஒரு மகனை, இப்படி ஒரு மகளை நீ பெற்றெடுத்திருக்கின்றாயே என்று சொல்லிக்கொண்டு காயப்படுத்துகிறார்களா? அப்படி காயப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அது காரணம் நீங்களும் நானும் தான், பெற்றோர்கள் அல்ல. நம்முடைய பேச்சும் செயல்பாடும் ஒழுங்காக இல்லை. மக்களே, சிந்தித்து பார்ப்போம். எவ்வாறு இயேசு வழியாக பெற்றோர் அங்கே சந்தோஷம் அடைகின்றார்களோ, பாராட்டு பெறுகிறார்களோ, அதே மாதிரி நம் வழியாக நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குடும்பம் அங்கு பெருமைப்பட வேண்டும். பெருமைப்படவில்லை என்றால் பெற்றோர் கால் விழுந்து மன்னிப்பு கேட்போம். பெருமைப்படுவதற்கான எல்லா காரியங்களும் நாம் செய்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, எங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்தவர்தான் இந்த பெற்றோர்கள். அவர்களே நாங்கள் இகழ்ந்திருக்கிறோம் என்றால், நாங்கள் காரணமாக அவர்கள் பெருமை அடையவில்லை என்றால் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். அவர்களை பெருமை அடைய செய்ய எங்களுக்கு கிருபையை தந்துள்ளோம். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு கிருபையை எங்களுக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.